ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பேங்கிங் சைடில் நடக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் ஸோ ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதோட எவிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் பேஸ்டு எமிரேட்ஸ் என்பிடி பேங்க்ன்ற பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $3 பில்லியன் கொடுத்து ஒரு 60% ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆர்பிஎல் பேங்க்கில். ஓகே, ரெண்டாவது விஷயம், ஜாப்பனீஸ் பேங்க் சுமிட்டோமோ மிட்டுசி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 பில்லியன் அக்விசேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க 20% எஸ் பேங்கோட ஸ்டேக்கை வாங்குறதுக்கு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்குக்கு தே ஆர் புஷிங் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் ரன் பிஎஸ்யூ பேங்க்ஸோட எஃப்டிஐயோட அலோகேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20% தான் விண்டோ இருந்தது. ஒரு எஃப்டிஐ வந்து பிஎஸ்யூ பேங்க்ல 20%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விண்டோ வச்சுருந்தாங்க. அந்த விண்டோவை 49%க்கு புஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி புஷ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் வில் பிகம் மோர் எஃபிஷியன்ட்.